ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான உடம்புக்கு ஆரோக்கியமான இடுப்புக்கு வலு சேர்க்குற உளுந்தங்கஞ்சி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து ஒரு டம்ளர் வெள்ளை உளுந்து எடுத்துக்கிறேங்க. நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். 4-5 விசில் விட்டு இந்த மாதிரி மைய வெந்ததுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதே குக்கரில் அதை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா டைலூட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் கலக்கி விட்டே இருக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ வந்து கருப்பட்டி சேர்த்துருக்குறேங்க. பனங்கருப்பட்டி 1/2 கிலோ சேர்த்துருக்குறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாங்க. கையை விட்டுட்டோம்னா கற்று பிடிச்சிடும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுக்கலாம். இது ரொம்ப ஆரோக்கியமான கஞ்சிங்க. ஏஜ் அட்டன் பண்ண குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. 1 டீஸ்பூன் சுக்குத்தூள் போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. நான் வந்து கெட்டியான தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்குறேங்க. எந்த டம்ளரில் நம்ம உளுந்து எடுத்தோமோ அதே டம்ளரில் 1.5 டம்ளர் நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிறேங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பால் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து டெய்லியும் வச்சு குடித்தா ரொம்ப நல்லதுங்க. உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமும் கூட. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.